பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் ஒன், லாங் ஆன்சர்ல ஃபிஃப்த் ஒன். டிஸ்கஸ் த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வீச்செல்லை. ஸ்பேன் அப்படின்றது வீச்செல்லை. ஒரு திறமையான மேலாளர் தனக்கு கீழே எவ்வளவு துணை பணியாளர்களை, எவ்வளவு சபார்டினேட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு மேனேஜருக்கு கீழே நிறைய சபார்டினேட்ஸ் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. 50 ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இதே ஒரு கிளாஸ்ல 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி உட்காந்துருக்கவங்க என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல எஃபிஷியன்ட் மேனேஜருக்கு கீழே எவ்வளவு ஸ்டாஃப் இருக்கலாம், எவ்வளவு சபார்டினேட்ஸ் தான் சொல்லணும், எவ்வளவு துணை பணியாளர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றது தான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. பாருங்களேன், இன்ஃப்ளூயன்சஸ் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் மேனேஜர்ஸ் ஜாப். ஒவ்வொரு மேனேஜரோட ஜாபை பத்தி பார்க்கறது, அவங்களுடைய எஃபிஷியன்சி, இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வேலை வாங்கக்கூடிய அந்த திறன் வேறுபடும். Determine the shape or configuration of the organization. அது ஒரு செகண்ட் பாயிண்ட், ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னன்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட ஷேப், அதோடைய வடிவமைப்பு எப்படி இருக்கு. அதாவது சில அமைப்புல, சில ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்யறது ஒருத்தர் சொல்றதை ஒருத்தர் கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டாப் லெவலில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு இடம் கொடுப்பாங்க. அதாவது நீ உன்னோட சூப்பர்வைசர்கிட்ட சொல்லாத, என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி டாப் லெவலில் இருக்கிற மேனேஜர்ஸ், டாப் லெவலில் இருக்கிற மேனேஜிங் டைரக்டர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் ஒரு நல்ல கம்பெனியில் அப்படிலாம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஹையரார்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தர் அவருடைய வேலை, கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செஞ்சுட்டு அவருக்கு யார் வேலை சொன்னாரோ அவர்கிட்ட ஃபீட்பேக் கொடுக்கணும், அவர்கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி தான் போகணும். அதாவது நம்ம எனக்கு எம்டியை தெரியும் அப்படின்றக்காக நம்ம நேரடியாக போய் எம்டிட்ட போய் நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியாது. ஒரு ஒர்க்கர் இருக்காருன்னா அந்த ஒர்க்கர் அவர் வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையை சொன்ன சூப்பர்வைசர்கிட்ட தான் அவர் சொல்லுவார். அந்த சூப்பர்வைசர் அந்த ஃபோர்மேன்கிட்ட சொல்லுவார். ஃபோர்மேன் அந்த ஒர்க்ஸ் மேனேஜர்கிட்ட சொல்லுவார். ஒர்க்ஸ் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர்கிட்ட சொல்லுவார். ஜெனரல் மேனேஜர் எம்டிட்ட பேசுவார். அந்த மாதிரி ஒரு ஹையரார்ச்சி படிப்படியா ஒரு ஆர்டர் இருக்கும். ஒரு வேலை, ஒரு ஒர்க்கர் போய் டைரக்டா எம்டி ரூமை போய் கதவை தட்டி, சார் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிட்டேன் சார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை பொறுத்து, சேஃபை பொறுத்து, அந்த கம்பெனியோட வடிவத்தை பொறுத்து மாறும். ரைட். என்ன சொல்றாங்க? The span of management is related to the horizontal levels of the organization structure. horizontal level உங்களுக்கு தெரியும், படுக்க வசமா ஹரிசாண்டலா அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு. Whereas with the narrow span, the hierarchical levels increases, hence the organizational structure would be tall. சில கம்பெனியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹரிசாண்டலா வச்சிருப்பாங்க. எல்லா மேனேஜர்ஸும் ஈக்குவல். ஒரு பர்ச்சேஸ் மேனேஜர் இருப்பாரு, ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாரு, சேல்ஸ் மேனேஜர் இருப்பாரு, அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இருப்பாரு, ஃபினான்ஸ் மேனேஜர் இருப்பாரு, மார்க்கெட்டிங் மேனேஜர் இருப்பாரு, பர்சனல் மேனேஜ்மெண்ட் இருப்பாரு. இந்த மேனேஜர்ஸ் எல்லாரும் ஒரே லெவல். இந்த மேனேஜர்ஸ்க்கு எல்லாம் மேல ஜெனரல் மேனேஜர் ஜிஎம்னு ஒருத்தர் இருப்பாரு. ஜிஎம்க்கு மேல பாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அப்ப அந்த பாஸ் கீழே ஜிஎம் கீழே மேனேஜர்ஸ், இப்படி ஈக்குவலா ஹரிசாண்டலா ஒரே பேரலா ஒரே லைன்ல இருக்கிறது ஹரிசாண்டல் மாடல். இன்னொரு மாடல் எப்படி இருக்கும்னா, டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் 1 by 1 டவுனா அப்படியே வரும். அது நேரோ ஸ்பேன் அப்படின்னு பேரு. அந்த நேரோ ஸ்பேன் ஒயிட் ஸ்பேன். ஹரிசாண்டலா இருக்கிறதுக்கு பேர் ஒயிட் ஸ்பேன், வைடா இருக்கிறது ஒயிட் ஸ்பேன். நேரோ ஸ்பேன்னா மேல இருந்து கீழே நோக்கி டீப்பா இருக்கும். எப்படி இருக்கும்னா, பாஸ்க்கு கீழே ஜிஎம்க்கு கீழே ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு கீழே சேல்ஸ் மேனேஜர் கீழே அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், இப்படி ஒவ்வொருத்தர் கீழே ஒருத்தர் இப்படி வருவாங்க. நேரோவா இருக்கும், டீப்பா இருக்கும். அதுதான் அவங்க சொல்றாங்க. ரைட். அது எதை பொறுத்து இருக்கு? அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்கு. Right. Both these organizational structures have their advantages and the disadvantages. ரெண்டு மாடல்லையும் அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஹரிசாண்டல் மாடல்ல ஆல் ஆர் ஈக்குவல், எல்லா மேனேஜர்ஸும் ஈக்குவல் பவர் அப்படின்னு பார்த்தோம். நேரோ ஸ்பேன்ல ஒருத்தர் அதிகாரம், அவர் அதிகாரம் பண்ணுவார், அவர் அதிகாரம் பண்ணுவார், அப்படி இருக்கும். ரெண்டு மாடல்லையும் அட்வான்டேஜஸும் இருக்கு, disadvantages இருக்கு. பட் however the tall organizational structure imposes more challenges. இந்த மாடல்ல, இந்த நேரோ ஸ்பேன் மாடல்ல அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா அதுல டிஸ்பியூட்ஸ் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆல் ஆர் ஈக்குவல்னு போயிட்டோம்னா அந்த அப்ரோச் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் கீழே வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்பியூட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறது தான் அப்படி பாலிசா சொல்றாங்க. சின்ஸ் த ஸ்பேன் இஸ் நேரோ, அந்த மாதிரி நேரோ ஸ்பேனா இருக்கிற பட்சத்தில், which means less number of subordinates under one superior, requires more managers to be employed in the organization. Thus, it would be very expensive in terms of the salaries
டு பே டு ஈச் சீனியர். இந்த நேரோ ஸ்பேன்ல பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஒருத்தர் கீழே ஒருத்தர் அப்படி வரும்போது மேனேஜர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு மேனேஜருக்குலையும் கொஞ்சம் தான் சப்பார்டினேட்ஸ் இருப்பாங்க. அதே ஒயிட் ஸ்பேன்னா ஈஸியாக இருக்கும். பட் நேரோ ஸ்பேன்றது செலவு அதிகமாகும், சேலரிலாம் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். நிறைய மேனேஜர்ஸ் வேலைக்கு எடுக்கும்போது மேனேஜர் சம்பளம்ன்றது அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய மேனேஜர்ஸ் அப்பாயின்ட் பண்ணும்போது நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, since the span is narrow, which means less number of subordinates under one superior, requires more managers to be employed in the organization. Thus, it will be very expensive in terms of the salaries to pay to each other. Right, very good. With more levels in the hierarchy, the communication suffers drastically. என்ன ஆகும்னா, ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் இப்படியே இருக்கும்போது கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு ஒயிட் ஸ்பேன் இருக்கு அப்படின்னா ஒரு பாஸ் ஜிஎம்கிட்ட சொல்லுவாரு, ஜிஎம் எல்லா மேனேஜர்ட்டையும் சொல்லிடுவார். அதோட வேலை முடிஞ்ச பேர் எல்லாருக்கும் தகவல் தெரிஞ்சிடும். ஆனா நேரோ ஸ்பேன்ல பாத்தீங்கன்னா அவரு பாஸ் வந்து ஜிஎம்கிட்ட சொல்லி, ஜிஎம் ஃபோர்மன்ட்ட சொல்லி, ப்ரொடக்ஷன் மேனேஜரை சொல்லி, ப்ரொடக்ஷன் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் மேனேஜரை சொல்லி, அப்படியே ஒவ்வொரு நாள் கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். அது என்ன எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும், கம்யூனிகேஷன் சீக்கிரமா போய் சேராது. அதை தான் அவங்க அப்படி மீன் பண்றாங்க. வித் மோர் லெவல்ஸ் இந்த ஹையரார்ச்சி இந்த கம்யூனிகேஷன் சஃபர்ஸ் டிராஸ்டிகலி, கம்யூனிகேஷனே சஃபர் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் டு ரீச் த அப்ரோப்ரியேட் பாயிண்ட்ஸ். இதுக்கு என்ன ஆகும், டைம் எடுக்கும். ரொம்ப கடைசி கீழே இருக்கிற ஆளுக்கு விஷயம் தெரியறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அதுதான் சொல்றாங்க. அண்ட் ஹென்ஸ் த ஆக்ஷன்ஸ் கெட் டிலேட். இதனால என்ன ஆகும், அல்டிமேட்டா வேலை லேட் ஆகும், கெட் டிலேட். ரைட். Fifth point, lack of coordination and control because the operating staff is far away from the top management. இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல கோஆர்டினேஷனும் கிடைக்காது. இந்த பாட்டம் லெவல்ல இருக்கிறவங்க டாப் லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் கேப் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒயிட் ஸ்பேன்னா கேப் அதிகமா இருக்காது, நேரோ ஸ்பேன்னா கேப் அதிகமா இருக்கும். அதனால ஒரு நல்ல கோஆபரேஷன் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்டையும் படிச்சு வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின், டிஸ்கஸ் த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் அவசியம் கேட்பாங்க. இந்த கொஸ்டினையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதோட லாங் ஆன்சர் 5 லாங் ஆன்சரும் தனித்தனி வீடியோவா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க லாங் ஆன்சர் ஒவ்வொன்றையும் முக்கியத்துவம் கொடுத்து லாங் ஆன்சரை நோட்ல எழுதி பார்த்து இந்த வீடியோவையும் பார்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோ தனியாக ஒன்று அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா, அந்த மாடர்ன் மேனேஜ்மெண்ட் வீடியோ 14 பாயிண்ட் இருக்கும், 14 பிரின்சிபல்ஸ். அந்த வீடியோவையும் நல்லா கவனமா பாருங்க. தேங்க்யூ.